மனதை மயக்கும் அழகான காதல் கதையை கேட்க நீங்க தயாரா? நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா? அத்தியாயம் 143. கதைக்குள்ள போவோமா? ஆதித்யனும் சீதாவும் அலங்கரிக்கப்பட்ட மணமக்கள் நாற்காலியில் அமர்ந்திருக்க, சீதாவிற்கு ஒவ்வொருவராய் வந்து கண்ணாடி வளையல் பூட்டினார்கள். மதுவும் ராகவனும் சீதாவிற்கு 7 வகை உணவை ஊட்டிவிட்டார்கள். ராகவனின் பக்கம் நின்றிருந்த ஹம்சி, ராகவ், சீதா அத்தைக்கு ஏன் வளையல் எல்லாம் போட்டு விடுறீங்க என்று கேட்க, அது அது வந்து என்று ராகவன் பதில் என்ன சொல்வது ஹம்சிக்கு என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்க, அப்போது மது, ஹம்சி குட்டி, சீதா அத்த கையில இருக்க வளையல் சத்தம் கேட்டா சீதா அத்த வயித்துக்குள்ள இருக்க பாப்பா ஹாப்பியா இருக்கும். அதுக்குதான் சீதா அத்தைக்கு வளையல் போட்டு விடுறோம் என்று மது சொல்ல, மது, நிஜமாவா? வளையல் சத்தம் கேட்டா சீதா அத்தையோட குட்டி பாப்பா ஹாப்பியா இருக்குமா என்று ஹம்சி கேட்க, ம் என்றாள் மது. ஓகே ஓகே என்று சொன்ன ஹம்சி சீதாவின் அருகில் சென்று தான் அணிந்திருக்கும் கண்ணாடி வளையல்களை அசைத்து சத்தம் எழுப்பி சீதாவிடம், சீதா அத்த, இப்போ என்னோட வளையல் சத்தம் கேட்டு உள்ளுக்குள்ள பாப்பா ஹாப்பியா இருக்குதா என்று ஹம்சி கேட்க, ஹம்சி அக்காவோட வளையல் சத்தம் கேட்டு வயித்துக்குள்ள இருக்கிற பாப்பா ஹாப்பியா இல்லாம இருக்குமா? பாப்பா ஹாப்பி ஹம்சி என்று சீதா சொல்ல, ஹம்சியின் செயலை பார்த்து அங்கிருந்த அனைவரும் உள்ளம் நெகிழ்ந்தனர். ஆதித்யன் ஹம்சியை தூக்கி மடியில் வைத்துக் கொண்டான். வளைகாப்பில் நிறைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டது. எல்லோரும் உள்ளம் நிறைந்து மகிழ்ச்சியாய் இருந்த நாள் அது. அன்றைய நாளிலேயே மதுவுக்கு அடுத்த மாதம் நடக்க போகும் வளைகாப்பு தேதியும் குறிக்கப்பட்டது. நண்பர்கள், உறவினர்கள் என அனைவரும் அங்கங்கு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க, அப்போது மேடை ஏறிய ராகவன், என் தங்கச்சியோட வளகாப்புக்காக இங்க வந்து சிறப்பா நடத்தி கொடுத்த அவங்க எல்லோருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. இந்த தருணத்துல இன்னும் ஒரு சந்தோஷமான செய்திய உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னையில இருந்து சரியா 60 நாள்ல என் தம்பி சஞ்சய்க்கும் டாக்டர் வேதாச்சலம் அண்ட் என் நண்பன் வாசுவோட தங்கையுமான மிஸ் திவ்யா வேதாச்சலத்துக்கு திருமணம் செய்து வைக்கலான்னு முடிவு செஞ்சிருக்கோம் என்று ராகவன் சொல்ல, அதை கேட்ட திவ்யாவுக்கும் சஞ்சய்க்கும் அதிர்ச்சி, மற்ற எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அங்கிருந்த சஞ்சயின் நண்பர்கள் அனைவரும் சஞ்சய்க்கு வாழ்த்து தெரிவிக்க, திவ்யாவும் பக்கத்தில் நின்ற தன் தந்தையை கண்ணீரோடு அணைத்துக் கொண்டாள். டே மாப்ள, கங்க்ராட்ஸ் என்று ஆதித்யன் சஞ்சயை கட்டியணைக்க, திவ்யாவோ மதுவிடம், இவ்ளோ நேரம் என் கூட தாண்டி இருந்த, ஏன் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல என்று கேட்க, அது சும்மா சர்ப்ரைஸா இருக்கட்டும்னுதான் என்றாள் மது. தேங்க்யூ சோ மச் டி என்று மதுவை அணைத்துக் கொண்டாள் திவ்யா. திவ்யா சஞ்சயை பார்க்க, சஞ்சயும் திவ்யாவை தான் பார்த்து கொண்டு இருந்தான். இருவருக்குள்ளும் இதுவரை ஏற்படாத ஒரு புது உணர்வு. முதலாய் சஞ்சயை திவ்யா பார்த்து வெட்கப்படுகிறார். திவ்யாவை பார்த்த மது, ஹே, ரொம்ப வெட்கப்படாதடி, எல்லாரும் உன்னதான் பாக்குறாங்க என்று மது சொல்ல, ஐயோ மது, நான் வெக்கமெல்லாம் படுறேன்டி, எனக்கே இது புதுசா இருக்கு. உன் குழந்தன என்ன பக்க வேண்டாம்னு சொல்லு, திங்குற மாதிரி பாக்குறான், டி கொன்ன 2 நோண்ட போறேன் பாரு என்று திவ்யா சொல்ல, ஹே, என் கொழுந்தனார நீ பத்திரமா பாத்துப்பேன்னு உன்கிட்ட பிடிச்சு கொடுக்க நினைச்சா நீ கண்ண நடுவேன்னு சொல்ற, பாவண்டி அவன் என்று மது சொல்ல, ஆமா ஆமா, ரொம்ப பாவம்தான், முதல்ல அவன் முகத்தை அந்த பக்கம் திரும்ப சொல்லு என்று திவ்யா சொல்ல, சொல்றேன் என்று மது, என்னங்க கொழுந்தனாரே, உங்ககிட்ட திவ்யா ஏதோ பேசணுமா, வந்து என்னன்னு கேளுங்க என்று மது சொல்ல, ஐயோ, நான் அப்படி எதுவும் சொல்லலையே என்றால் திவ்யா அவசரமாக. ஏண்டி மது, நீ சும்மாவே இருக்க மாட்டியா என்று திவ்யா பக்கத்துல இருந்த மதுவை திட்ட,
ம். இன்னும் 60 நாள் தான். அப்புறம் இந்த வெக்கம்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடும். என்று மது திவ்யாவிற்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, அனுபவம் பேசுது என்றாள் திவ்யா. இப்படியே அன்றைய நாள் கலகலப்பாக நகர்ந்து விட்டது. வளைகாப்பெல்லாம் முடித்து உடை மாற்றிவிட்டு மெத்தையில் படுத்திருந்தாள் சீதா. மேடம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டீங்க போலயே என்றபடியே உள்ளே வந்த ஆதித்யன் சீதாவின் பக்கம் வந்து அமர, மெல்ல எழுந்து அமர்ந்த சீதா ஆதித்யனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். என்னடா, என்ன ஆச்சு என்றான் ஆதித்யன். நான் ரொம்ப வெயிட் போட்டேனாங்க என்று சீதா கேட்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே என்று ஆதித்யன் சொல்ல, நீங்க பொய் சொல்றீங்க. நான் தினமும் என்ன கண்ணாடில பாக்குறேனே. நான் ரொம்ப குண்டாயிட்டேன் என்று சீதா முகம் வாடி போய் சொல்ல, நீ படிச்ச பொண்ணு தானே, பிரெக்னன்சில இதெல்லாம் சகஜம் தானே, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலாமா என்று ஆதித்யன் கேட்க, ஆஃப்டர் டெலிவரி வெயிட் குறைஞ்சிடும் தானே என்றாள் சீதா முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு. குறைஞ்சிடுண்டி என்றான் ஆதித்யன். என்னங்க, கால் ரொம்ப வலிக்குது என்றாள் சீதா. சரி, நீ படு, நான் உனக்கு ஃபுட் மசாஜ் பண்ணி விடுறேன் என்று ஆதித்யன் சொல்ல, "ம், வேண்டாம், நீங்க அந்த தைலத்தை மட்டும் எடுத்து தாங்க, நானே தேய்ச்சுக்கிறேன்" என்றாள் சீதா. புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும் மேடம் என்று ஆதித்யன் சொல்ல, சௌந்தர்யா அண்ட் கோ கம்பெனியோட சிஇஓ இப்படி ஏன் கால பிடிச்சா நல்லா இருக்குமா என்று சீதா கேட்க, நான் சிஇஓ அப்படிங்கறதெல்லாம் ரூமுக்கு வெளியில தான், ரூமுக்குள்ள உனக்கு நான் புருஷன் மட்டும்தான், அவ்வளவுதான், புரிஞ்சுதா என்று ஆதித்யன் சொல்ல, சரிதான் என்றாள் சீதா. என்ன சரிதான், படு, நான் என் வேலையை பாக்குறேன் என்று சீதாவிடம் சொல்லிவிட்டு எழுந்த ஆதித்யன் அலமாரியிலிருந்த களிம்பை எடுத்து வந்து மெத்தையில் அமர்ந்தவன் சீதாவின் கால்கள் இரண்டையும் தன் மடியில் வைத்துக்கொண்டு களிம்பை தடவி விட்டவன் அதன் பிறகு சீதாவின் கால்களை தன் கையால் ஆதித்யன் பிடித்து விட அப்படியே உறங்கி போனாள் சீதா. 10 மாதங்கள் ஒரு கருவை சுமந்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு பெண்ணிற்கு தாய்மை என்பது வரம் என்றாலும் அந்த 10 மாதமும் ஒரு பெண் கடந்து வரக்கூடிய வழிகள் ஏராளம். அந்த வழிகளை எல்லாம் தாங்கும் மனைவியை தாங்குவதில் ஒன்றும் தவறில்லையே. பல ஆண்கள் பிள்ளையை கொடுப்பதோடு தங்களின் கடமை முடிந்து விட்டதென விலகி நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பார்கள். அப்பேற்பட்ட ஆண்கள் வரும் பிறவியில் பெண்களாக பிறக்க வேண்டும் என்று நான் அவா கொள்கிறேன். சீதா உறங்கியதும் அவள் பக்கம் வந்து படுத்த ஆதித்யன் தன் மனைவிக்கு தன் கையை தலையணையாய் கொடுத்துவிட்டு அவளை அணைத்துக் கொண்டே படுத்து விட்டான். இதே நேரம் மதுவோ ராகவனை அணைத்தபடி தன் அறை பால்கனியில் நின்று இருந்தாள். சரியா அணைச்சுக்க கூட முடியல. இப்பவே உங்க பசங்க என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறாங்க என்று மது சிறு பிள்ளை போல் ஆதித்யனிடம் கம்ப்ளைண்ட் செய்ய, அது சரி, இப்படி என்ன அணைச்சிட்டே நின்னு இருந்தா நான் எப்படி இங்க இருந்து கிளம்புறது என்றான் ராகவன். இன்னைக்கு நைட் நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க என்று ராகவனின் சட்டை பொத்தானை திருகிக் கொண்டே மது சொல்ல, மேடம், என்னமோ சொன்னீங்க, என் காதுல சரியா விழல, திரும்பவும் சொல்லுங்க என்றான் ராகவன். இன்னைக்கு என் கூடவே இருங்க அப்படின்னு சொன்ன என்றாள் மது. என்னால முடியாதுப்பா, நான் கிளம்புறேன், எனக்கு என் பொண்டாட்டிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தியே ஆகணும் என்று ராகவன் அடம் பிடிக்க, என்னங்க ப்ளீஸ் என்றாள் மது கெஞ்சலோடு. சரி, இவ்ளோ கெஞ்சி கேக்குறதால நான் ஓகே சொல்றேன் என்றான் ராகவன். ம், தேங்க்ஸ் என்று மது ராகவனை இருக்க கட்டிக்கொள்ள, மது, நாளைக்கு எனக்கு லஞ்ச் டிஃபன் எல்லாம் சமைச்சு கொடுக்கும்போது இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டை எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு லஞ்ச் டிஃபன்லாம் ரெடி பண்ணு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இதையெல்லாம் நம்ம பாப்பா பொறுக்கிற வரைக்கும் கண்ணிலேயே காட்டிடாத என்று ராகவன் சொல்ல, ராகவன் சொன்னதற்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட மது எதுவும் தெரியாதது போல, ஏன்
ஏன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் என்று கேட்க, "ஏன்னு உனக்கு தெரியாது. இத நான் நம்பணும்" என்றான் ராகவன். "தெரியாதே, அதனால தானே கேக்குறேன்" என்றாள் மது. "நம்பிட்ட" என்றான் ராகவன். மது ராகவன் மார்பில் சாய்ந்தவாறே அவன் சட்டை பொத்தான்களை ஒவ்வொன்றாக கழட்ட, அவள் தாடையை நிமிர்த்தி தன்னை பார்க்கச் செய்த ராகவன், "என்னடி செட்யூஸ் பண்ண ட்ரை பண்றியா?" என்று கேட்க, "ம்ஹும், இல்லையே, ஐம் அ குட் கேர்ள்" என்றாள் மது. "அப்புறம் இதுக்கு பேரு என்ன?" என்று ராகவன் மது கழட்டியிருந்த தனது பொத்தான்களை காண்பிக்க, ராகவனின் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள் மது. "This is not safe for you and I'm very scared" என்று ராகவன் சொல்ல, "எதுக்கு?" என்றாள் மது. "பயமா இருக்குடி, கொஞ்சம் தள்ளியே இருப்போம், பாப்பா பொறக்கிற வரைக்கும்" என்று ராகவன் சொல்ல, "இதுக்கே பயந்தா எப்படி? அப்புறம் எனக்கு குழந்தை பொறக்கும்போது எப்படி என் பக்கத்துல நீங்க இருக்க போறீங்க?" என்று மது கேட்க, "அதெல்லாம் இருந்துடுவேன்" என்றான் ராகவன். "பாப்போம் பாப்போம்" என்று சொன்ன மதுவிற்கு தெரியவில்லை, மதுவின் பிரசவத்தை பார்க்க போவதே ராகவன் தான் என்று. இரவு 11 மணி இருக்கும். திவ்யாவும் சஞ்சயும் மாறி மாறி குறுஞ்செய்தி அனுப்பிக் கொண்டிருக்க, சஞ்சயின் அருகில் படுத்திருந்த ஹம்சியோ, "சித்தப்பா, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது" என்றபடியே எழுந்து அமர்ந்து கொள்ள, சஞ்சயும் எழுந்து அமர்ந்தவன், "ஏன் பாப்பாவுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது?" என்றபடியே ஹம்சியை தூக்கி தனது மடியில் அமர வைத்துக் கொண்டான். "தெரியலையே, எனக்கு கதை கேட்டாதான் தூக்கம் வரும். எனக்கு நீங்க கதை சொல்றீங்களா?" என்று ஹம்சி கேட்க, "ம், எனக்கு கதை சொல்ல தெரியாதே ஹம்சி" என்றான் சஞ்சய். "கதை சொல்ல தெரியாதா? எனக்கு கதை இப்போ வேணுமே" என்று ஹம்சி கேட்க, "ஒரு ஐடியா. உன்னோட திவ்யா சித்தி ரொம்ப நல்லா கதை சொல்லுவா. அவள கூப்பிட்டு கதை சொல்லுவோமா?" என்று சஞ்சய் கேட்க, "ம், ஓகே" என்றாள் ஹம்சி. "சரி, நான் திவ்யாவுக்கு கால் பண்ணி தரேன். நீயே திவ்யா கிட்ட கதை சொல்ல கேளு. ஓகேவா?" என்று சஞ்சய் சொல்ல, "ம் ம் கால் பண்ணுங்க" என்று ஹம்சி அவசரமாக தலையை ஆட்ட, சஞ்சயும் திவ்யாவுக்கு கால் செய்து ஹம்சியிடம் போனை கொடுக்க, திவ்யாவும் சஞ்சயின் அழைப்பை அட்டன் செய்து காதில் வைத்தவள், "ஹலோ" என்று சொல்ல, "திவ்யா அத்தை, நான் ஹம்சி பேசுறேன்" என்றாள் ஹம்சி. ஹம்சியின் குரலை கேட்டதும், "சொல்லு ஹம்சி" என்றாள் திவ்யா. "எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. நீங்க நல்லா கதை சொல்வீங்களாமே, இங்க வந்து எனக்கு கதை சொல்றீங்களா ப்ளீஸ்" என்று ஹம்சி கேட்க, "இந்த நேரத்திலயா?" என்றாள் திவ்யா. "ஆமா, இது நைட்டு தானே, தூங்கும் போது தானே கதை கேட்பாங்க. எனக்கு கதை வேணும் அத்த" என்று ஹம்சி கேட்க, "சரி ஹம்சி, வரேன்" என்று திவ்யா சஞ்சயின் அறைக்கு சென்றாள். சஞ்சயின் அறை கதவை திவ்யா தட்ட, அறை கதவை திறந்தது என்னவோ சஞ்சய் தான். "ஹம்சிக்கு கதை கேட்கணுமா?" என்று திவ்யா சொல்ல, "ம்" என்றான் சஞ்சய். "கதை சொல்லட்டுமா?" என்று திவ்யா கேட்க, "கதை சொல்லத்தானே வந்தீங்க மேடம், வாங்க கதை சொல்லுங்க. நீங்க என்ன கதை தான் சொல்றீங்கன்னு நானும் கேக்குறேன்" என்று சஞ்சய் திவ்யாவிற்கு வழிவிட்டு விலகி நிற்க, உள்ளே வந்த திவ்யா ஹம்சியின் பக்கத்தில் சென்று அமர்ந்தவள், "ஹம்சி குட்டிக்கு கதை வேணுமா? எந்த மாதிரியான கதை வேணும்?" என்று திவ்யா கேட்க, "ம், யானை கதை, யானை கதை சொல்றீங்களா?" என்றாள் ஹம்சி. சித்தி பக்கத்துல சமத்து பிள்ளையா ஹம்சி படுப்பீங்களா? சித்தி உனக்கு கதை சொல்வேனா? வாங்க வாங்க, சித்தி பக்கத்துல படுங்க என்று திவ்யா சஞ்சயின் மெத்தையில் படுத்துக்கொண்டு ஹம்சியையும் இழுத்து தன் அருகில் படுக்க வைத்துக் கொண்டாள். திவ்யா கதை சொல்ல ஆரம்பித்தாள். "ஒரு ஊர்ல ஒரு யானை இருந்துச்சாம். அந்த யானை ஒரு காட்டுக்குள்ள இருந்துச்சாம். அப்போ ஒரு நரி வந்துச்சாம்" என்று திவ்யா கதை சொல்லிக் கொண்டே இருக்க,
ஹம்சி அதை கேட்டுக்கொண்டே படுத்து இருந்தவள் சிறிது நேரத்தில் உறங்கி போயிருந்தாள். சோபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்த சஞ்சய் திவ்யா கதை சொல்வதை நிறுத்தியதும் அவளை எட்டி பார்த்தான். ஹம்சியோடு சேர்ந்து திவ்யாவும் உறங்கி போயிருந்தாள். திவ்யா உறங்குவதை பார்த்ததும் தானும் வேலை பார்த்து கொண்டிருந்த மடிக்கணினியை மூடிவிட்டு மெத்தையில் ஹம்சியின் பக்கம் வந்து படுத்துக் கொண்டான். விடியற் காலை 6 மணி இருக்கும். ஹம்சி சஞ்சயின் மார்பின் மேலே படுத்திருக்க, திவ்யா சஞ்சயின் கையில் தலை வைத்து அவனை அணைத்தபடி படுத்திருந்தாள். எப்பொழுதும் போல சஞ்சய் 6:30 மணிக்கு அலாரம் அடித்து எழுந்தவன் தன் அருகில் தன்னை அணைத்து படுத்திருக்கும் திவ்யாவை பார்த்தான். நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் திவ்யா. அந்த சமயம் கதவு தட்டும் சத்தம் கேட்கவே மெல்ல கண்களை விழித்தாள் திவ்யா. யார் இது? இவ்ளோ காலையிலேயே கதவை தட்டுறது? எனக்கு தூக்கம் வருது, ப்ளீஸ் என்ன தூங்க விடுங்க என்று சஞ்சயை மேலும் இறுக கட்டிக்கொண்டாள். திவ்யாவின் அருகில் சஞ்சயின் பாடுதான் திண்டாட்டமாய் போனது. மறுபடியும் கதவு தட்டும் சத்தம் கேட்கவே, யாரோ கதவை தட்டுறாங்கடி, ஏந்திரி என்றான் சஞ்சய். தட்டுனா தட்டிட்டு போகட்டும், நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே ப்ளீஸ் என்று திவ்யா சஞ்சயின் குரலை உணர்ந்து விழித்தவள், ஐயோ நான் எப்படி இங்க வந்தேன் உன் கூட இங்க என்று பதறியபடியே சஞ்சயிடமிருந்து விலகினான். ஹே கூல், எதுக்கு இப்போ பதட்டப்படுற என்றான் சஞ்சய் தன்மேல் கிடந்த ஹம்சியை விலக்கி படுக்க வைத்தபடியே. நான் நான் கதை சொல்லிட்டு அப்படியே இங்க தூங்கிட்டேனா? சஞ்சய், நான் தூங்கி இருந்தாலும் நீங்க என்ன எழுப்ப இருக்கலாம்ல? நேத்துதான் நம்ம கல்யாணத்தை பத்தி மாமா சொன்னாரு. இப்போ உன்னோட இன்னைக்கு எங்க உன்னோட பெட்ரூம்ல நான் இருந்ததை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? போச்சு போச்சு, என் மானமே போச்சு என்று புலம்பினாள் திவ்யா. நீ புலம்பிட்டே இரு, நான் கதவை தட்டுறது யாருன்னு பாக்குறேன் என்று கதவை திறக்க போன சஞ்சயிடம், டே இருடா, நான் எங்கேயாவது போய் புளிஞ்சுக்கிறேன், அப்புறமா நீ கதவை தர என்று திவ்யா சொல்லி முடிக்கும் முன்னரே சஞ்சய் கதவை திறந்திருக்க, திவ்யா எங்க ஒளிவது என்று தெரியாமல் அங்கு இருந்த ஜன்னலின் திரைச்சீலையின் பின்னே ஒளிந்து கொண்டாள். சஞ்சய் கதவை திறக்க, கதவின் முன்னே மது காஃபி டம்ளரோடு நின்று இருந்தாள். குட் மார்னிங் சஞ்சய் என்று மது சொல்ல, குட் மார்னிங் அனிமா என்றான் சஞ்சய் உற்சாகமாக. ஹம்சி இன்னும் எழுந்திருக்கலையா என்று மது கேட்க, இல்ல அனிமா, இன்னும் அவை எழுந்திருக்கல என்றான் சஞ்சய். சரி தள்ளு, ஹம்சிய நான் தூக்கிக்கிறேன், நீ ஜாகிங் போயிடுவ, அப்புறம் ஹம்சி தனியா தான் படுத்திருப்பா என்றபடியே தன் கையில் இருந்த காஃபி டம்ளரை சஞ்சயிடம் கொடுத்த மது உள்ளே செல்ல, ஜன்னலின் பின்னே ஒளிந்திருந்த திவ்யாவை மது பார்த்து விட்டார். திவ்யாவை மது பார்த்து விட்டதை கவனித்த சஞ்சய், அனி நைட் திவ்யா ஹம்சிக்கு கதை சொல்றதுக்காக ரூமுக்கு வந்தா, அப்படியே தூங்கிட்டா என்று சொல்ல, அப்படியா என்றாள் மது சந்தேகமாக. ஆமா நீமா, கதை சொல்றதுக்காக தான் திவ்யா ரூமுக்கு வந்தா என்று சஞ்சய் சொல்ல, சரி சரி நம்பிட்டேன் என்றாள் மது சிரித்து கொண்டே. புது மது திவ்யாவின் அருகில் சென்று, மேடம், நீங்க ஜன்னலுக்கு பின்னாடி கர்டன்ல மறைஞ்சிருக்கிறது எனக்கு நல்லா தெரியுது, கொஞ்சம் வெளியே வரீங்களா என்று மது சொல்ல, ஐயோ இவ கண்டுபிடிச்சிட்டாலாம், போச்சு போச்சு என்று உள்ளுக்குள்ளே நினைத்தபடியே கைகளை பிசைந்து கொண்டு திவ்யா வெளியில் வர, என்ன இது என்றாள் மது திவ்யாவை பார்த்து. அது நைட் கதை, ஹம்சி என்று திவ்யா தடுமாற, சரி சரி எல்லாம் புரியுது, ஹம்சிக்கு கதை சொல்ல நீ சஞ்சய் ரூமுக்கு வந்த, நான் நம்புறேன், இப்போ கிளம்பலாமா என்று மது கேட்க, ம் என்றாள் திவ்யா. இனி கதை எதுவும் சொல்லணும்னா ஹம்சிக்கு ஹால்ல வச்சே சொல்லுங்க. சஞ்சயோட ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்ததுனால 2 பேரும் தப்பிச்சீங்க. இல்லனா இன்னைக்கு என்ன ஆகியிருக்கும் தெரியுமா
எல்லாரும் சீக்கிரமே எழுந்து ஹால்ல உட்கார்ந்து இருக்காங்க என்று மது சொல்ல, ஐயோ என்றாள் திவ்யா. என்ன ஐயையோ! ஹம்சிய முதல்ல தூக்கு என்று மது சொன்னதும், ஹம்சியை தூக்கி தோளில் போட்டுக் கொண்டாள் திவ்யா. வா போலாம் என்று மது சொல்ல, திவ்யாவும் ஹம்சியை தூக்கிக் கொண்டே மதுவின் பின்னே செல்ல, மின்தூக்கியில் 2வது மாடிக்கு திவ்யாவோடு சென்ற மது, ஹம்சியை தன் அறையில் ராகவனோடு படுக்க வைத்துவிட்டு, திவ்யாவோடு வரவேற்பறைக்கு வந்தாள். மதுவோடு திவ்யா வருவதை பார்த்த சாத்விகா, என்ன நீ? உங்க ரூம் கீழ தானே இருக்கு. நீங்க மேல இருந்து வரீங்க என்று கேட்க, அது அது வந்து மாடியில கொஞ்ச நேரம் எக்சர்சைஸ் பண்ணலான்னு போனேன். அதான் என்றாள் திவ்யா. நான் இப்போதானே மாடிக்கு போயிட்டு வரேன். உங்கள நான் பார்க்கலையே என்று சாத்விகா சொல்ல, நீ நீ என்ன பார்க்கல. ஆனா நான் உன்ன பார்த்தேனே என்று திவ்யா சமாளிக்க, சரி சரி 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருக்காம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் என்று மது அவர்களின் உரையாடலை அங்கேயே கட் செய்ய, ம் சரி நான் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன் என்று திவ்யா அவசரமாக அங்கிருந்து கிளம்பி தன் அறைக்கு சென்று விட, சாத்விகாவும் எழுந்து தன் அறைக்கு சென்றாள். அந்த சமயம் வாசு அரண்மனைக்குள் வர, மதுவை வரவேற்பறையில் பார்த்த வாசு, ராகவா எழுந்திருச்சிட்டானாமா என்று கேட்க, இன்னும் இல்லைண்ணா என்றாள் மது. சரி, நான் போய் அவனை பார்க்கிறேன் என்று வாசு மதுவை கடந்து செல்ல, வாசுவின் பதட்டத்தை பார்த்த மது, அண்ணா என்று வாசுவை அழைத்தாள். ஒரு நிமிடம் நின்ற வாசு, என்னம்மா என்றாள் மதுவிடம். அண்ணா எதுவும் பிரச்சனையா என்றாள் மது வாசுவிடம். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா என்று சொல்லிவிட்டு மதுவின் பதிலை கூட எதிர்பாராமல் ராகவனை தேடி சென்று விட்டான் வாசு. ராகவன் அவன் அறையில் நன்கு உறங்கிக் கொண்டிருக்க, ஏய் மச்சான் எந்திரிடா என்று வாசு ராகவனை எழுப்ப அவனும் எழுந்தான். என்னடாச்சு இவ்ளோ காலையிலேயே இவ்ளோ டென்ஷனா என்று வாசுவின் பதட்டமான முகத்தை பார்த்து ராகவன் கேட்க, மச்சான் ஒரு பிரச்சனை என்றான் வாசு. என்ன பிரச்சனை என்றபடியே எழுந்து நின்றான் ராகவன். அது அது நம்ம கம்பெனி மில்க் பவுடரை சாப்பிட்ட 200க்கும் மேற்பட்ட குழந்தைங்க ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்காங்க என்று வாசு சொல்ல, என்னடா சொல்ற என்று பதறியபடியே ராகவன் வாசுவின் தோள்களை உலுக்க, எனக்கே இது ஷாக்கா தாண்டா மச்சா இருந்தது இந்த விஷயத்த கேட்கும்போது. ஆனா இது உண்மைதான் என்று வாசு சொல்ல, எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்க இருக்காங்க என்று ராகவன் கேட்க, கவர்மெண்ட் ஜிஹெச்ல என்று வாசு சொல்ல, சரி வா போலாம் என்று ராகவன் அவசரமாக தனது டி-ஷர்ட்டை எடுத்து அணிந்து கொண்டவன் வாசுவோடு புறப்பட்டான். வாசுவும் ராகவனும் முன்னே செல்ல, ஆதித்யனும் சஞ்சயும் விஷயம் அறிந்து மருத்துவமனைக்கு அவர்களின் பின்னே காரில் விரைந்தனர். ராகவனின் தொழிற்சாலையில் தயாரிக்கும் பால் பவுடர் 3 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கானது. தாய்ப்பால் கிடைக்காத குழந்தைகளுக்கு தாய்ப்பாலாக ராகவன் தொழிற்சாலையில் இருந்து தயாரிக்கும் பால் பவுடர் தான் இருந்தது. எந்தவித செயற்கை பொருட்களும் சேர்க்கப்படாமல் கறந்த பாலிலிருந்து தயாரிக்கும் அந்த பவுடரில் அவ்வளவு சத்துக்கள் நிறைந்திருக்கும். நல்ல தயாரிப்பு என்று பல விருதுகள் பெற்ற தயாரிப்பு இது. அப்படி இருக்க எப்படி குழந்தைகளுக்கு, அதை குடித்த பச்சிளம் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும் என்ற குழப்பத்தோடு வாசுவோடு மருத்துவமனையை அடைந்தான் ராகவன். அரசு மருத்துவமனை எங்கும் அழுகை சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. குழந்தைகள் நல பிரிவுக்கு சென்று பார்த்தான் ராகவன். மூக்கில் சுவாச குழாய் பொருத்தப்பட்டு சில குழந்தைகள் படுத்திருக்க, சில குழந்தைகள் மயங்கி கிடந்தனர். இன்னும் பல குழந்தைகள் சாவா வாழ்வா என்று உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அதையெல்லாம் பார்த்த ராகவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எப்படா இது, எப்படி எப்படி இது நடந்தது என்று ராகவன் வாசுவிடம் கேட்க, மச்சான் நம்ம குவாலிட்டி செக்கிங் மேனேஜர் ஹைடனா இருக்காரு, அவரை பிடிச்சாதான் இது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் என்று வாசு சொல்ல, அதற்குள் ஆதித்யனும் சஞ்சயும் அங்கு வந்துவிட்டனர். சஞ்சய்,
நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர்ஸ், நர்ஸ் எல்லாத்தையும் இங்க வர சொல்லு என்று சஞ்சயிடம் சொன்ன ராகவன் ஆதித்யனிடம், ஆதித்யா, உன் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர், நர்ஸ் எல்லாரையும் இங்க வர சொல்லுடா. இங்க இருக்க ஒரு குழந்தையோட உயிர் கூட போக கூடாது என்று கூற, ஆதித்யனும் சஞ்சயும் அவரவர் மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் அனைவரையும் வர வைத்தார்கள். குழந்தைகளுக்கு எந்த அளவு உயர்தர சிகிச்சை அளிக்க முடியுமோ எல்லாவற்றையும் கொடுக்க ஏற்பாடு செய்தான் ராகவன். அரண்மனையில் இருந்த மதுவோ தொலைக்காட்சியில் ராகவன் கம்பெனி தயாரித்த பால் பவுடரால் 200 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டதும் துடித்து போனவள் காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தாள். ராகவன் அடுத்து என்ன செய்யலாம் என்று மருத்துவர் குழுவோடு ஆலோசனை செய்து கொண்டிருக்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ராகவன் மனைவியை பார்த்த அங்கிருந்த சில குழந்தைகளின் பெற்றோர்கள் அவள் புறம் வந்து, ஏமா, உங்க கம்பெனி பால் பவுடர் எல்லாம் நல்லா இருக்குன்னு தானே நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு உங்க கம்பெனி தயாரிக்கிற பால் பவுடரை வாங்கி கொடுத்தோம். இப்ப பாரு, எங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க உசுருக்கு போராட்டி கிட்டு கிடக்குதுங்க. நீ எல்லாம் நல்லா இருப்பையா, உன் குடும்பம் வழங்குமா என்று அவள் கர்ப்பவதி என்றும் பாராமல் லாபம் கொடுக்க மது உடைந்து போனாள். அடுத்த சில நொடிகளில் மதுவை சுற்றி ஒரு கூட்டம் கூடியது. என்னென்னவோ வாய்க்கு வந்ததையெல்லாம் மதுவை பார்த்து கத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள். சத்தம் கேட்பதை அறிந்த சஞ்சய் அங்கு மருத்துவமனை வளாகத்திற்குள் எட்டி பார்க்க, மது அழுது கொண்டு நிற்பதையும் மதுவை சுற்றி மக்கள் நிற்பதையும் பார்த்துவிட்டு பதறிக்கொண்டு ஆதித்யனையும் அழைத்து கொண்டு அந்த இடத்திற்கு ஓடி வந்தான். என்ன நடக்குதுங்க? எல்லாரும் என்ன பண்றீங்க? எல்லாரும் விலகி போங்க என்று சஞ்சய் அங்கிருந்தவர்களை பார்த்து கத்த, அதற்குள் அங்கு இருந்தவர்கள் தங்களுடைய கால் மிதியையும் கையில் கிடைத்தவற்றை எல்லாம் கொண்டு மதுவை அடிக்க பாய, மக்களின் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத சஞ்சயும் ஆதித்யனும் மதுவிற்கு முன்னும் பின்னும் நின்று கொண்டு ஒருவர் கையை ஒருவர் பிடித்து கொண்டு மதுவிற்கு அரணாக நின்று அவளை பாதுகாத்து கொண்டிருந்தார்கள். மதுவின் மேல் விழ வேண்டிய அடியை எல்லாம் ஆதித்யனும் சஞ்சயும் வாங்கி கொண்டார்கள். அப்போது அங்கு வந்த சத்திரியன் தன் துப்பாக்கியை மேலே தூக்கி சுட, துப்பாக்கி சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் எல்லாம் விலகி நின்றார்கள். ஐயோ, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்ல? ஒரு 1.5 மாச கர்ப்பிணியா இருக்கிற பொண்ண செருப்பையும் கட்டையையும் கொண்டுட்டு அடிக்க போறீங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களா இல்ல மிருகங்களா? போங்கயா அந்த பக்கம் என்று சத்திரியன் கத்த, சார், ஏழைங்க உசுருனா உங்களுக்கு இலக்காரம், பணக்காரங்க உசுருனா உங்களுக்கு பெருசு. நாங்க ஏழைங்க, எங்க பிள்ளைங்க சாவ கிடக்குறாங்க. நீங்க எங்க பிள்ளைங்களை கொல்ல பார்த்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறீங்க. எங்க சார் இந்த கம்பெனி ஓனர் பொண்டாட்டிய அனுப்பிச்சிட்டு உள்ள மறைஞ்சிருக்கானா? அவனை அங்கேயே இருக்க சொல்லுங்க. வெளியே வந்தானா அவனை நிக்க வச்சு கொளுத்துவோம் என்று ஒருவன் சொல்ல, அடிங்க, ஏன் முன்னாடியே கொளுத்துவேன்னு பேசிட்டு இருக்கியா? இன்னொரு வார்த்தை பேசினா ஆயுசுக்கும் வெளியே வர முடியாதபடி உன்னை தூக்கி உள்ள வச்சிருவேன் பாத்துக்க. முதல்ல நீ யாரு? எந்த ஊரு? எந்த குழந்தையோட அட்டெண்டர் நீ என்று சத்திரியன் கேட்க, திரு திருவென்று விழித்தவன் அங்கிருந்து ஓட ஆரம்பித்தான். கான்ஸ்டபிள், அவனை பிடிங்க என்று சத்திரியன் கத்த, சில போலீஸ்காரர்கள் அவனை பிடிக்க ஓடினர். இப்போது சஞ்சயை பார்த்து, சஞ்சய், இவங்களை கொண்டு போய் பத்திரமா அரண்மனையில விட்டுட்டு வா என்றான் சத்திரியன். ஆதித்யனை பார்த்து, ஆதித்யா, இந்த விஷயத்த ராகவன் கிட்ட சொல்ல வேண்டாம். ஏற்கனவே டென்ஷனா இருக்கிறவன் இதை கேட்டா ரொம்ப டென்ஷன் ஆவான் என்றான் சத்திரியன். சரிடா என்றான் ஆதித்யன். அது என்னம்மா இந்த நேரத்துல நீ எதுக்குமா இங்க வந்த என்று சத்திரியன் கேட்க, அண்ணா, அவரு அவரு பார்க்கணும், அவரு எங்க என்று அழுது கொண்டே மது கேட்க, அவன் சேஃபாதாமா இருக்கான். அவனை பத்தி நீ கவலைப்படாத. நீ பத்திரமா அரண்மனையில இரு. அண்ட் இங்க நடந்ததெல்லாம் மறந்துரு. ஆக்சுவலா உன்னை சுத்தி இருந்தவங்க பேரண்ட்ஸே கிடையாது. அவங்க வேற யாரோ. அவங்க யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நிச்சயமா இது ஏதோ பிளானோட தான் நடந்திருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாத. தைரியமாயிருமா, சரியா என்று சத்ரியன் சொல்ல, நான் இப்போ அவரை பார்க்கணும், என்ன அவர்கிட்ட அழைச்சிட்டு போங்க பிளீஸ் என்று கண் கலங்கி நின்றாள் மது. அனிமா, இப்போ அண்ணனை நீங்க பார்க்க வேண்டாம். இப்போ அரண்மனைக்கு போலாம் வாங்க, சொன்னா கேளுங்க
என்று சஞ்சய் சொல்ல, இல்ல சஞ்சய், ஒரே ஒரு முறை நான் அவரை பார்த்துட்டு போயிடுறேனே என்றாள் மது. மது, சொன்னா கேளு மது. இப்போ வேண்டாமா? இப்போ அவன் டென்ஷனா இருப்பான். என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அவனே உன்னை பார்க்க வருவான். நீ இப்போ ரிலாக்ஸா வீட்டுக்கு கிளம்புமா. சொன்னா கேளு என்று ஆதித்யனும் சொல்ல, சரி, நான் போறேன். அவரை பத்திரமா பாத்துக்கோங்க என்று மது சொல்ல, சரிம்மா என்றான் ஆதித்யன். சஞ்சயும் மதுவை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்கு புறப்பட்டு விட்டான். இனி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி மக்களே.